வீட்டை கதவுதன்னா கவனமாக இருக்கணும். நேற்று மக்களே ஒரு போலீஸ் வந்து மிஸ்ஸிசாகாவில் ஒரு இந்த இந்த காணொலியை பாருங்க. Hello, I'm here for the fish. I think I'm waiting for my dad, so if I can take a look at ஒரு நல்ல வடிவான ஒரு பிள்ளை உண்டு, இளம் பிள்ளை, 20களில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. ஒரு வீட்டில் கார் விற்க போட்டிருக்கணும், போஷ் என்று சொல்கிற விலை உயர்ந்த கார். அண்ணன் நீங்களும் கேட்குறீங்களா? சரி கேளுங்க. அந்த வீட்டை வந்து இந்த பிள்ளை தட்டிட்டு அப்பா வாரார் கார் பார்க்குறதுக்கு, நான் பார்க்க முடியுமான்னு சொல்லி போட்டு அந்த ஆள் வந்து வீட்டை காட்ட அதை இட்டிச்சு தள்ளி போட்டு, இந்த வீடியோ பாருங்க, இட்டிச்சு தள்ளி போட்டு மிஸ்ஸிசாகாவில் போயிருக்கணும். போயிட்டு அந்த பிள்ளை காரை எடுத்துக்கொண்டு போயிட்டுது. போலீஸ் இப்போ இந்த பிள்ளை தொடர்பான இந்த பிள்ளையாருக்கும் தெரியுமா இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் க்ரைம் ஸ்டாப்பர்ஸ், அதாவது வந்து நீங்கள் உங்களை ஆரண்டு காட்டாமல் தொலைபேசியில் அழைச்சி சொல்லலாம். அப்படியான விஷயத்துலையோ அல்லது நேரடியாக தங்களுக்கு சொல்கிறதுக்கோ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க. அப்படியெல்லாம் விஷயம் நடந்திருக்கு மக்களே. இந்த ஆக்களை தோற்றத்தில் பார்த்துட்டு அவ சொல்கிற கதையை பார்த்துட்டு இது ஒரு அப்பாவி என்று சொல்லி நிலைக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்களும் வந்து அப்படியான சிக்கலுக்களை மாட்ட வேண்டி வந்துடும் மக்களே. அதனால் வந்து இப்போ நீங்கள் கார் விற்க போட்டாலோ அல்லது வேறு ஒரு விஷயம் நடந்தாலோ ஒன்றுக்கு 2 தரம் யோசித்து உங்களை வந்து ஒரு சுதாகரித்து மற்றவர் வந்து இப்படி செய்கிறதுக்கு முடியாமல் நீங்கள் ஒரு கவனமாக இருந்து கொண்டு தான் இதை செய்யணும். உங்களோட வீட்டை வேறு யாரையும் கூட்டி வச்சிருக்கலாம், அல்லது கார் காட்டுறேன்டா இத்தனை மணிக்கு தான் கார் காட்டுறது, 2 மணிலேருந்து 4 மணி மட்டும் காட்டுறது. அந்த நேரம் வந்து நீங்கள் உங்களோட நண்பர்களையோ அல்லது வேறு யாரையும் கூப்பிட்டுட்டு பக்கத்தில் எல்லாம் பார்த்து கொண்டு செய்யலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் செய்யலாம். என்னென்னு சொல்லி சொன்னால், கார் பார்க்க போகிறீங்களா, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அண்டு போட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அட்ரஸை கொடுத்துட்டு நாங்கள் காரை அங்கே கொண்டு போகிறது. அங்கே கொண்டு போயிட்டு அந்த போலீஸ், நான் அப்படி தான் செய்கிறேன். நான் என்னென்னா கார் விற்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி போட்டு அந்த போலீஸ் பார்க்கிங் லோட்டிலேயே செய்கிறது. அப்போ அதை கொஞ்சம் பயந்துருவேன் நான் இந்த நேரத்தில். அப்படி மக்களே அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் சரியான கவனமாக இருக்கும். நாடு பிள்ளையாக இருக்கிறது. அப்போ இந்த பிள்ளை வந்து பார்த்தா பட்டு ஒரு அப்பாவி மாதிரி இருக்குது. பார்த்தா நல்ல வடிவு அப்பாவி மாதிரி இருக்குது. அது வந்து இந்த காரை திருடி கொண்டு போயிட்டுது. இப்போ போலீஸ் அவையும் தேடுது, காரையும் தேடுது, மக்கள்கிட்ட உதவி கேட்குது மக்களே. பிந்திய செய்தி, இந்த பெண் வந்து சரணடைந்திருக்கிறார். 18 வயதான சரா பிராட்ஷா எனப்படும் பிரம்டனை சேர்ந்தவர். இவர் மீது பல குற்றச்சாட்டுக்களை போலீசார் பதிவு செய்து இருக்கின்றனர்.